Hi, hello everyone. In this video, we are going to see transformation of sentences, that is sentence structure of simple, compound and complex. We can see varying sentence structures. How do you vary sentence structure? You will want to use a variety of sentence structures in your writing. There are three types of sentences we will study in this lesson. They are simple sentence, compound sentence and complex sentence. There are three types of transformation of sentences. Those are simple sentence, complex sentence and compound sentence. In your exam point of view, you have to transform simple sentence to compound or compound to complex or complex to compound or compound to simple. Anything can be asked. So you have to know how to identify the sentence. Let's see the video now. What are simple, compound and complex sentences? First, let's see about simple sentence. A simple sentence has the most basic element that make it a sentence. A subject, a verb and a completed thought. Example, Joe waited for the train. Here, Joe is the subject, waited is the verb, for the train is the adjunct. It is a simple sentence. கம்ப்ளீட் மீனிங் இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து எப்படி பிரியுது அப்படின்னு பார்க்கலாம். A simple sentence has one independent class, one subject and a verb. I live in Francisco. ஐங்கிறது சப்ஜெக்ட், லிவ்ங்கிறது verb. எப்போவுமே சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர்றது வந்து நம்ம verb அப்படின்னு சொல்லுவோம். In San Francisco அப்படிங்கிறது வந்து adjunct. Again ஒரு review. Simple sentence அப்படிங்கிறது contains a subject and a predicate, expresses a complete thought. Example, the boys went to the park. இதில் பாய்ஸுங்கிறது சப்ஜெக்ட், வெண்ட் அப்படிங்கிறது வந்து verb, to the park அப்படிங்கிறது adjunct. இது வந்து independent class அப்படின்னு சொல்லுவாங்க. Next we are going to see about compound sentence. A compound sentence refers to a sentence made up of two independent classes. அது வந்து டூ இண்டிபெண்ட் கிளாஸஸ் அப்படின்னும் சொல்லலாம், கம்ப்ளீட் சென்டென்சஸ் அப்படின்னும் சொல்லலாம். கனெக்டட் டு ஒன் another வித் அ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதாவது ரெண்டு மெயின் கிளாஸ், ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்சஸும் கனெக்ட் பண்ணுறது ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆர் ஈஸி டு ரிமெம்பர் இஃப் யூ திங்க் ஆஃப் த வேர்ட்ஸ் ஃபேன் பாய்ஸ். ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேன் பாய்ஸ்னு வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஜோ வெயிட்டட் ஃபார் த ட்ரெயின் பட் த ட்ரெயின் வாஸ் லேட். இங்கே ஜோ வெயிட்டட் ஃபார் த ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், பட் the train was late. but அப்படிங்கிறது coordinating conjunction, the train was late மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கா, அது ஒரு மெயின் கிளாஸ். ஸோ ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸ், அதாவது மெயின் கிளாஸ் கம்ப்ளீட் சென்டென்ஸை நம்ம பட் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணங்காட்டி இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். A compound sentence contains two independent classes that are joined together. Independent classes அப்படிங்கிறது என்னென்னா கம்ப்ளீட் சென்டென்ஸ், கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்ஸ். மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இண்டிபெண்ட் கிளாஸ். She works in the city but she lives in suburbs. She works in the city, கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா, ஸோ இட் இஸ் அன் இண்டிபெண்ட் கிளாஸ். She lives in suburbs, இது வந்து இன்னொரு இண்டிபெண்ட் கிளாஸ். பட் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ அடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரெண்டு சென்டென்ஸ் சேம் மீனிங், அதுதான் அடிஷன். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அண்ட். கான்ட்ராஸ்டான சென்டென்சஸ் வந்திருந்ததுன்னா பட் அல்லது எட். ஒரு சாய்ஸ் இருக்குது, இது அல்லது அது, அந்த மாதிரி சாய்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஆர் அல்லது நார். காஸ் அதாவது ரீசன் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபார்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அல்லது அன்சோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது ஃபேன் பாய்ஸ். ஸோ again compound sentenceனா two or more independent classes இருக்கலாம். Classes are joined by coordinating conjunction. The boys went to the park but they did not go to the zoo. Next we are going to see about complex sentence.
A complex sentence is made up of an independent class and one or more dependent class connected to it. அதாவது கம்ப்ளீட் மீனிங் இருக்கும் ஒரு சென்டென்ஸ், இன்னொன்று வந்து மீனிங் கம்ப்ளீட் இருக்காது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, டிபெண்டன்ட் கிளாஸ். A dependent class is similar to an independent class or complete sentence, but it lacks one of the elements that would make it a complete sentence. Dependent class வந்து மெயின் கிளாஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் 1 or 2 எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகும், மீனிங் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்காது. இது வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்கும், இண்டிபெண்டன்ட் கிளாஸை டிபெண்ட் ஆகிருக்கும் டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் இன்க்ளூட்ஸ் எப்படி இருக்கும், பிகாஸ் மேரி அண்ட் சமந்தா அரைவ்ட் அட் த பஸ் ஸ்டேஷன் பிஃபோர் நூன், மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கா, இல்லை. ஸோ இது டிபெண்டன்ட் கிளாஸ். வைல் ஹீ வெயிட்டட் அட் த ட்ரெயின் ஸ்டேஷன், மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கா, இல்லை. ஆஃப்டர் தே லெஃப்ட் ஆன் த பஸ், மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கா, இல்லை. ஸோ இது எல்லாமே டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்டன்ட் கிளாஸ்னால் இன்கம்ப்ளீட் மீனிங் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதாவது கம்ப்ளீட் சென்டென்ஸ் மீனிங் இருக்காது, அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து நம்ம அப்படி மாதிரி வந்திருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். Dependent class begin with subordinating conjunction. Below are some of the most common subordinating conjunction. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருந்ததுன்னா அது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர், although, as, because, before, even though, if, since, though, unless, until, when. இந்த வேர்ட்ஸ் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். A complex sentence joins an independent class with one or more dependent classes. ஒரு மெயின் கிளாஸ் இருக்கலாம், 2 subordinate class இருக்கலாம், அதாவது dependent class இருக்கலாம். The dependent class can go first in the sentence followed by the independent class. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து SC, அதாவது subordinate classும் வரலாம், ரெண்டாவது மெயின் கிளாஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் மேரி அண்ட் சமந்தா அரைவ்ட் த பஸ் ஸ்டேஷன் பிஃபோர் நோன், ஐ டிட் நாட் see them at the station. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது டிபெண்டன்ட் கிளாஸ், எது சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிகாஸ் மேரி அண்ட் சமந்தா அரைவ்ட் அட் த பஸ் ஸ்டேஷன் பிஃபோர் நோன் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், மீனிங் கம்ப்ளீட்டாக இல்லை. ஐ டிட் நாட் see them at the station, இது வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்குது, அதனால இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் இருக்கங்காட்டி அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லலாம். Conversely, the independent classes can go first in the sentence followed by the dependent class. இதே மாதிரி தான் மீனிங் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் முன்னாடியும் கம்ப்ளீட் இல்லாத சென்டென்ஸ் பின்னாடியும் வரலாம். I did not see them at the station because Mary and Samantha arrived at the station before noon. I did not see them at the station. இது வந்து நம்மளுக்கு மீனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால இது வந்து மெயின் கிளாஸ். பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வந்தங்காட்டி அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Mary and Samantha arrived at the bus station before noon. பிகாஸ் மேரி அண்ட் சமந்தா அரைவ்ட் அட் த பஸ் ஸ்டேஷன் பிஃபோர் நோன், அது நம்மளுக்கு மீனிங் கம்ப்ளீட் ஆகலை, அதனால அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ், அதாவது சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. எதை டிபெண்ட் ஆகிருக்கு, மெயின் கிளாஸ். ஐ டிட் நாட் see them at the station அப்படிங்கிறது டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A complex sentence contain at least one independent class and one dependent class. John cannot set up his typewriter because the wall has no outlet. பிகாஸ் வந்திருக்கங்காட்டி இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜான் கெனாட் செட் அப் ஹிஸ் டைப்ரைட்டர், இது மீனிங் கம்ப்ளீட் ஆகிருக்கா, கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அது மெயின் கிளாஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் த ஹேஸ் நோ அவுட்லெட், இது வந்து சபார்டினேட் கிளாஸ். எப்படி சபார்டினேட் கிளாஸ், மீனிங் கம்ப்ளீட். பிகாஸ் த வால் ஹேஸ் நோ அவுட்லெட், என்னாச்சு தெரியல, அதனால அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். பிகாஸ்ங்கிறது வந்து சபார்டினேட்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிகாஸ் த வால் ஹேஸ் நோ அவுட்லெட்டுங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். புரிஞ்சுதா? ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் கண்டிப்பாக சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா அது ஈஸியாக நீங்கள் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம்.
ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னால் இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும், டிபெண்ட் கிளாஸும் இருக்கும். டிபெண்ட் கிளாஸ் பிகின்ஸ் வித் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதாவது எஸ்சி அப்படின்னு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அது வந்து கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் த பாய்ஸ் வென்ட் டு த பார்க் தே டிட் நாட் கோ டு த ஜூ. The boys did not go to the zoo because they went to the park. ஸோ இந்த மாதிரி பிகாஸ்னு வந்தங்காட்டி அது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் இருக்கிற இண்டிபெண்ட் கிளாஸ் இருக்குது, மீனிங் கம்ப்ளீட் ஆகாமல் டிபெண்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன வரும்னா ஆஃப்டர், பிஃபோர், பிகாஸ், அல்தோ, வென், சின்ஸ், இஃப், வென்னெவர், அன்லெஸ், while, show that, even though இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் வரங்காட்டி இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபாலோ மீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.